ஐயா வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா, முதல்ல நான் பறை எடுக்கும்போது தான் பழக்கம். முன்ன வரைக்கும் வந்து ஜாதிய பத்தி எனக்கு பெருசா ஒரு இது தெரியாது. ஏன்னா வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூல் விட்டா வீடு சொல்லிட்டு பள்ளி விட்டா அப்படியே சுத்திட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு பெருசா தெரியல. அந்த ஜாதியோட ஏற்றத்தாழ்வு எனக்கு தெரியாம தான் இருந்தது. ஒரு காலகட்டத்தில வந்து பறை கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படும்போது, ஒவ்வொரு விஷயமா கத்துட்டு போம்போது எதுவும் பெரிய சிக்கல் வரல. எனக்கு கீபோர்டு, வயலின் கத்துட்டு போம்போது பெரிய சிக்கல்கள் எதுவும் வரல. ஆனா பறைன்னு ஒண்ணு எடுத்து கத்துக்கும்போது அது அவ்வளோ வந்தது. சொந்தக்காராகட்டும், இல்ல சுத்து வட்டாரத்தில இருக்கிறவங்க, கூட படிக்கிறவங்களாகட்டும், கூட வேலை செய்றவங்களாகட்டும் சொல்லிட்டு எல்லாருமே அத வந்து இது எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலை உனக்குன்னு சொல்லிட்டு அது மாரி வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அத பண்ணாத அப்படின்ற மாரி ஃபோர்ஸ் பண்ணும்போது, அப்பதான் இத பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது தான் ஐயாவ பத்தி எனக்கு தெரிய வந்தது. ஜாதின்றது என்ன இருக்கு? ஜாதி எங்கிருந்து இருக்கு? எதன் மூலியமா வருதுன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும்போது, எனக்கு ஐயாவ பத்தி தெரிய வந்தது. ஸோ, அவர் சும்மா இவங்க சொல்லுவாங்க, கடவுள எதிர்த்தாரு, கடவுள மறுத்தாருன்னு சொல்லிட்டு. அவர் எங்கேருந்து எதிர்க்க ஆரம்பிச்சாருன்னு தெரியல இவங்களுக்கு. ஏற்றத்தாழ்வுகள எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் பெண்ணையும் பேச ஆரம்பிச்சாரு. பெண்களுக்கான சுதந்திரம் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. எல்லா மக்களும் சமம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு, அவருடைய எல்லைகள் ரொம்ப பெருசு. அதுல ஒண்ணு தான். அதோட மூலமா வரும்போது தான் இவருக்கு வந்து கடவுள் எதிர்ப்பா வந்து நிக்குது அங்க. ஸோ இது மாரி பல விஷயங்கள் இருக்கு ஐயாவ பத்தி.